கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 126 சங்கீதம் 5 கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுவரையிலே உன் வாழ்க்கையிலே நீ கண்ணீரோடு செய்த எல்லா முயற்சிகள் வீணாய் போயிற்றா? கவலைப்படாதே. நீ மிகவும் பிரயாசப்பட்டு மிகவும் முயற்சி எடுத்து செய்த காரியங்கள் உன் வாழ்க்கையிலே தோல்வியிலே முடிந்து விட்டதா? கவலைப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கண்ணீரோடு விடாமுயற்சியோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு ஒரு நாள் தாங்கள் விதைத்ததின் பலனை அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விதைத்தது வீணாய் போகாது. உன் விதைத்ததுக்கான பலனை அனுபவித்தே தீருவாய். கர்த்தர் விளைய பண்ணுவார். நீ அறுப்பாய். கம்பீரத்தோடு உன் அரிக்கட்டுக்களை சுமந்து கொண்டு வருவாய். எந்த ஜனங்கள் உன் விதைப்பை உன் முயற்சியை பார்த்து ஏளனமாக பேசினார்களோ அந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும். நீ கம்பீரத்தோடு கர்த்தரை துதிப்பாய். உன்னை காண்கிற ஜனங்கள் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி உன்னை புகழுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடைசி கால கிருபையின் ஊழியங்கள்.